வேட்டியந்தூர் தெருவில் இருக்கிறான், கண்ட கண்ட பெண்கள் தாலி இருக்கிறான், ஊரான் சொத்தை கொள்ளையடிக்கிறான், அவன் லஞ்சம் பெறான், ஊழல் பெறான், சமூகம் எதையெல்லாம் குற்றம்னு சொல்லி வச்சிருக்கோம், அநீதி அறமற்ற செயல்னு சொல்லியிருக்கோம், அதையெல்லாம் செய்யறான். அவனை இந்த சாதியில பிறந்ததுனாலேயே உயர்ந்தவங்கிற இது எப்படி இருக்கிறதுங்கிறது. இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்குது? யார்கிட்ட பதில் இருக்குது? இந்த சாதியில நான் பிறக்கணும்னு யாரும் வர வாங்கி வந்து பிறக்கலையே. நீ பிறந்தவன நீ தான் இந்த சாதின்னு வைக்கிற, நீ தான் இந்த பேருன்னு வைக்கிற, நீ தான் இந்த இடத்துல வாழணும்னு வைக்கிற, நீ தான் இதை படிக்கணும்னு வைக்கிற. பிறந்ததை தவிர நாங்கள் பிழை செய்தது என்ன? அதனாலதான் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு எவனுக்கும் கூடாதுங்கிறது. அதான் எங்க மறை. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுது. மனிதனுக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிருக்கும் ஒண்ணுதான்டாங்குது. யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தானே எங்க தாத்தா பட்டு கொட்டப்படுறாப்புல. இங்க பறச்சியாவது ஏதாடா, பணத்தியாவது ஏதாடா, இறைச்சி தோல் எலும்புல இலக்கமிட்டு இருக்கான்னு சிவாக்கியார் பாடுறாரு. எங்க எலும்புல எழுதியிருக்கா, நெத்தியில் எழுதியிருக்கா அவன் பேர் ஜாதி. அம்மா இதை வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இது ஒரு அற்ப தேர்தலா பாக்குறேன். கேடுகட்ட அருவருக்கத்தக்க அரசியலா பாக்குறேன். நீ ஏத்தன போன வருஷம் ஏத்தாம என்ன பண்ண? அதுக்கு முந்தின வருஷம் வந்துச்சு இல்ல. இதை கார்த்திகை இதுக்கு முன்னாடி ஏத்த வேண்டியது தானே. ஒவ்வொரு ஆண்டு தான் கார்த்திகை வருது. அப்பெல்லாம் அந்த மழை இல்லையா? அப்ப அந்த விளக்கு தூண் இல்லையா? ஏன்னா 2 மாசம் பிப்ரவரியில தேர்தல் வருது. அதுக்கு இது எழுதணும். நீங்க என்ன இப்படி ஒரு சிறுபிள்ளை மாதிரி அண்ணன் ஒரு கேள்வி கேட்கிற? கூட்டணி வச்சுட்டு அப்புறம் ஏத்து பேசுவியா? நீ எந்த தர்மத்தை விடவும் கூட்டணி தர்மம் பெருசுன்னு உனக்கு தெரியாதா? கொள்கையாவது இதாவது ஏதாவது பேசிருக்காத. நீ கொள்கைன்னா என்னன்னு சொல்லு. கொள்கைன்னா என்னன்னு சொல்லு. அவரே சொல்றாரு 10 நாளைக்கு முன்னாடி, திராவிடத்தின் உண்மையான வாரிசு நாங்க தான். இதான் திராவிடம். தீபம் ஏத்துறதுக்கு சிரிக்காத நீ. இதெல்லாம் ஒரு சிரிச்சுட்டு போ. அங்கிட்ட எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு வச்சுட்டு சொல்ல. என்ன இப்படி எஜமா அங்க வச்சுக்க மாட்டாப்லையா? சொல்லு. நீ என்ன ஈடி ரைடு வரணும்னு நினைக்கிறியா? இல்ல ஏதோ பிரச்சனை என்ன? யாருது? குழந்தை கல்வி கேங்காத அண்ணா பகத்சிங். அடிமை இந்தியாவில் 79 ஆண்டு ஆயிடுச்சுன்னு அப்படியே இருக்க. இந்துக்கு ஒரு கனவு, இந்தியாவுக்கு ஒரு கனவு. இது எப்படி ஒரு ஆளுகிற ஒரு கட்சி ஒரு நாட்டுல இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுது. இந்துக்களுக்கு ஒரு கனவு இருக்குங்குது. இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு தான் பேசணும். நாட்டின் மிக உயர்ந்த இடத்துல இருக்க ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சொல்றாரு, இது இந்து மக்களின் ஒற்றுமை, இந்து மக்களின் எழுச்சிங்கிறதுல ஒற்றுமைங்கிறதுல. அப்ப இந்திய மக்களின் ஒற்றுமை என்ன ஆகும்? எப்படி? அப்ப ஒரு மதத்துக்கு ஒரு கனவு இருக்கு. எப்படி இது என்ன கனவு? இது விளக்கேத்துறது. பல வீடுல விளக்கு இல்லாம இருண்டு போய் கிடக்குது. அப்படின்னா பேராபத்து இருக்குன்னு அர்த்தம். ஆழ்கடலின் அமைதி எப்படி புயலா மாறுதோ தம்பி, அப்ப பேராபத்துன்னு அர்த்தம். புரியுதா? புயலுக்கு பின்னாடி அமைதி, இவங்க அமைதிக்கு பின்னாடி புயல். புரியுதா? வேற ஏதாவது கேள்வா? என்ன கேட்ட? அவங்களுடைய வேலை எதுவோ அதை செய்யறாங்க. நம்மளுடைய வேலை எதுவோ அதை நம்ம செய்யறோம்.